சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. குறிப்பாக நேற்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. நேற்றுடைய கொண்டாட்டங்கள் எப்படி சார் இருந்துச்சு? படம் எப்படி போயிட்டுருக்கு? உண்மையாக இந்த படம் பெரிய அளவில் கொண்டாடிட்டாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. கொண்டாட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கொண்டாட்டம் எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிச்சு. அந்த ஃபஸ்ட் ஷோ அங்கே 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இங்கே 9 மணிக்கு காட்சிக்கு இப்போ அந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. இந்த கொண்டாட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வியிலே தெரியுது. காரணம் என்னென்னா, இந்த படம் ஏற்கனவே இணையத்தில் வந்தாச்சு, லீக் ஆயாச்சு. இதை ஒரு 6 மாதமாக இந்த படத்தை வெளிவராமல் இதை தடுத்துட்டாங்க. அந்த தடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் லீக் ஆனது கூட பார்க்கல. பெரும்பான்மையானவர் பார்க்கல. அதை பார்க்கக்கூடாதுன்னு முடிவோடு தான் இருந்தேன். இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஒரு திட்டமிட்ட சதியோடு இந்த படத்தை வெளியே வந்துடக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இதை சுத்தலில் விட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சிஎம் விஜய் இல்லை, தவேகா தலைவர் விஜயாக இந்த படம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, இது எப்போ பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படிலாம் பண்ணால் என்ன விமர்சனம் ஆகும்னா, பார்த்தீங்க ஒரு படத்துக்கு ஒரு எதிர்காலத்தில் சிஎம் கனவு காண்ற ஒருத்தர், இந்த இளைஞர்கள் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தர், அவர் படம் ரிலீஸ் ஆகலன்றதுக்காக ரோட்டில் உட்காந்துட்டாரு, மறியல் பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு, இருக்கிற பசங்கள்லாம் தூண்டி விடுறாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கதை கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம். எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். அந்த படத்தில் இணையத்தில் வந்தபோது கூட நிறைய பேர்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியாப்பட்ட படம் ஒரு 600 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அந்த ப்ரொடியூசர் பாவம், ஏதாவது ஒரு வார்த்தை அந்த படத்தோட ஹீரோ சொன்னாரா? ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? எங்கேயாவது கொந்தளிச்சாரா? ஒரு வீடியோ பேசினாரா? அவருக்கு என்ன போச்சு? அவர் விட்டு துட்டா இது அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி பேசியிருந்தாலும் அதற்கும் ஒரு கதை கட்டியிருப்பாங்க. ஒரு என்றைக்குமே பொறுமை, மௌனம் மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இது திட்டமிட்ட ஒரு விஷயம்தான். அவரே கூட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், என்னை பர்சனலாக அட்டாக் பண்ண பார்த்தீங்க, அரசியலாக என் மேலே கரூர் சம்பவத்தை வழி போட பார்த்தீங்க, அப்புறமா என்னுடைய படத்தை முடக்கி அதுலேயும் என்னை அட்டாக் பண்ண பார்த்தீங்க, இதெல்லாம் கடந்து தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட 7 மாதம் கழித்து அந்த படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1.5 கோடி பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க. அன்றைக்கி நேற்றுலாம் திரையரங்கு கூட்டமே வந்திருக்கக்கூடாது. ஆனால் பார்த்தவன் பூரா யாருன்னு கேட்டால், நான் விசாரித்த வகையில் நான் மொபைலில் பார்த்தேன், நான் சின்ன லேப்டாப்பில் பார்த்தேன். ஆனால் வெளியே சொன்னது என்னென்னா, என்ன சொல்கிறது, ஒரு 100 இன்ச்சு டிவி, ஹோம் தியேட்டரு வச்சுக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து அவங்களா பாப்கார்ன்லாம் வறுத்து எடுத்துக்கின்னு, சிக்கன் பீஸ்லாம் வச்சுக்கின்னு, ஒரு தியேட்டரில் பார்க்குற எஃபெக்டோட இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு பார்த்தாங்க அப்படின்னு பொய்யான ஒரு தகவல். பார்த்தவங்க பூரா யாருன்னா மொபைலில் பார்த்துருக்கான். அவனுக்கு என்னென்னா, இந்த தளபதி கச்சேரின்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கை நீங்கள் என்ன தான் மொபைல்லையோ அல்லது டிவிலையோ பார்த்தா கூட ஒரு தியேட்டர் எஃபெக்டில் ஒரு 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 ரசிகர்களோட சேர்ந்து பார்க்கும்பொழுது அதனுடைய வைப்பே தனி அப்படி ஒரு கொண்டாட்டம் தான் நேற்று இந்த திரைப்படம். குறிப்பாக தமிழகத்தில் 1100 ஸ்க்ரீன்ஸில் 1050-60 ஸ்க்ரீன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓவரால் உலகம் முழுக்க 7400 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஓவர்சீஸ் எப்பவுமே விஜய் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார். அந்த ரெக்கார்ட் பிரேக்கை அவருடைய படம் தான் முறியடிக்கும். அவரே தான் சாதனை பண்ணுவார். அவர் படம் தான் அது முறியடிக்கும் அடுத்த படமாக. அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமாக அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சார், குறிப்பாக நேற்று பெண்கள் நேற்று அழுது, அவருடைய கடைசி படம்ன்றதுனால நிறைய பெண்கள் அழுது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக அதில் நீங்கள் ஒரு அமைச்சர் அழுதார், அதை கூட என்ன சொல்லியிருந்தாங்க, விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ வந்தது பர்வேஸ்ன்னு அமைச்சர், தவேகா அமைச்சர். பார்த்தீங்களா, அவர் அமைச்சர் அழறது வரைக்கும் ஒரு கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் இது பண்ணியிருக்காங்க. ஒரு 2 எம்எல்ஏக்கள் புய்யமுறையும் அழறாங்க, அது வரைக்கும் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சிஎம் விஜயோடைய குட் புக்கில் இடம் பெறணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் சினிமாவில் நீங்கள் அரசியல் கூட விட்டுருங்க, உங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருந்திருக்கீங்க. சினிமாவில் என்னென்ன மாதிரிலாம் நிஜத்தில் நடிப்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க, என்னென்ன மாதிரிலாம் அவங்ககிட்ட நேரில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பேசுவாங்க, பின்னாடி என்ன மாதிரி திரைமறைவு வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்ட்டு அங்குலமாக நடிகர் விஜய்க்கு தெரியும்.
யார்கிட்ட எப்படி பேசணும், யார் தங்களை கவுத்து விடுவாங்க, யார் தங்கிட்ட முகஸ்துதி பேசுவாங்க, யார் தனக்கு முன்னாடி ஜால்ரா அடிப்பாங்க, பின்னாடி போய் ஆப்பு வைப்பாங்க, இதெல்லாம் சினிமாவில் அத்துப்படி அவருக்கு. அவர்கிட்ட போய் இப்படிலாம் நடித்து அவர்கிட்ட நற்பெயர் வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதை நம்பக்கூடிய ஆளும் கிடையாது அவர் வந்து. எது நிஜமாக அழறாங்க, எது பொய்யா அழறாங்கன்னு நீங்கள் அதை ஓரம் கட்டிடுங்க. ஆனால் நேற்று வந்து அழுதுவாங்க. சரி, நீங்கள் சென்னை மாதிரியான நகரத்தில் தாவேக்க ஆட்களே இவங்கெல்லாம் செட் பண்ணி ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில் கொடுத்து, டிக்கெட்டும் கையில் கொடுத்து, விஜய் சார் இந்த சீனில் வரும்போது நீங்கள் தேம்பி தேம்பி அழுங்க. வெளியே வந்து பப்ளிக் பைட்ஸ் எடுப்பாங்க சேனல்காரங்க, அவங்க முன்னாடி வந்து கதறுங்கன்னு. அதிகபட்சமாக என்ன ஒரு சரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இது மாதிரி பெருநகரங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்க முடியும். சின்ன சின்ன ஊருங்கள்லாம் அழறாங்க வந்து. இதெல்லாம் ரியலான ஒரு விஷயம். தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு, ஓன அழுதுங்க. அந்த சென்ட் ஆஃப் பாடல் கொடுக்கும் பொழுது, அந்த சென்ட் ஆஃப் சீன் வரும் பொழுது என்ன மேஜிக்னு தெரியல. இது வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அவர்கிட்ட. இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான, பெண்களுக்கு பிடித்தமான பெண்கள் தான் அந்த படமே அப்படி தான். ஹரி, ஒரு பெண்கள் இப்போ ஒரு பெண் கல்வியை பற்றி பேசுது, பெண்ணுக்கான உரிமை பேசுது, ஒரு அப்பா மகளுக்கான ஒரு சென்டிமெண்ட்டை பேசுது, ஒரு குட் டச் பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ அதை ஒரு திரையில் சொல்கிறார் அப்படின் போது அது எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகுது. நீங்கள் பெண்ணை வந்து நீ ஒன்றும் சும்மா சாதாரணமாக பகடகாயா நினச்சாதுல, ஒரு பெண் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா தெரியுமா, அவள்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்குதுன்ட்டு ஒரு மாஸ் ஹீரோ அந்த ஸ்க்ரீனில் சொல்லும்போது இந்த தாய்மார்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பு. நான் அதனால தான் நேற்று விமர்சனத்தை சொல்லியிருந்தேன். என்னுடைய விமர்சனத்தில் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா டிவிக்கே 200 சீட்டு வாங்கி தனி மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்கோம். அதில் இது வந்து மிகைப்படுத்திலாம் சொல்ல வந்து அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான், அதை பார்த்துட்டு தான் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் விட்டுருக்காங்க. விஜய் சிஎம் ஆகிட்டார். அதில் ஒரு என்னன்னா, இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வருது பாருங்க, அந்த நேரம் அமக்கலம் பண்ணிட்டாங்க. அது வரணும்னு இயற்கையும் இறைவனும் பண்ணியிருக்காங்க பொழுது. அதனால தான் இந்த தடைக்கும் காரணமாக இருந்திருக்குது. சார், குறிப்பாக வந்து ஒரு இணையத்தில் ஒரு வெளியான ஒரு படத்துக்கு இவ்வளோ கூட்டங்கள் நேற்று வந்திருக்கு. இதுவே வேற ஒரு நடிகராக இருந்தால் இந்த கூட்டம் வந்திருக்குமா சார்? சத்தியமாக ஒரே வராதுங்க. உண்மை தான் வந்து. இதுக்கு முன்னாடி அது மாதிரி நம்ம சொல்ல வேணாம் அந்த படங்கள்லாம். ஏன்னா அவங்களும் மனசு நொந்து போயிடும். அது சொல்லக்கூடாது. இது மாதிரி தாமதமான படங்கள் நம்ம வந்து இணையத்தில் விட்டாங்கன்னு கிடையாது. நான் இணையம் இல்லாத காலகட்டங்களில் படம் டிலே ஆகும். திருட்டு விசிடி அப்போ உண்டு. ஒரு பெரிய படம் ஹரி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு அது பெரிய படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருட்டு விசிடி வந்துடுச்சு. அந்த திருட்டு விசிடியாக அட்டையை அந்த ரேப்பரில் எது பிரிண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த படத்துலேருந்து ஒரு காட்சி பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு படத்தோடைய காட்சி கூட அவங்களுக்கு கிடைக்காம பூஜை அன்னைக்கு ஒரு ஸ்டில் எடுத்திருப்பாங்க எல்லாரும் நின்று. அந்த ஸ்டில்லை பிரிண்ட் பண்ணி அந்த படத்தை திருட்டு விசிடி விட்டாங்க. விட்ட பிறகு எல்லாருமே பயங்கரமாக, ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு இயக்குனராக இருந்து சமூக கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பொருட்செலவில் அவர் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தார். அப்படி நொந்து போய் நாங்கள் இந்த மீடியாக்கெல்லாம், அப்போ இருந்த மீடியாக்கெல்லாம் ஒரு கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஓட வச்சிடலாம், நல்லா இருக்கும் அந்த படம். அது எல்லாரும் விசிடியில் திருட்டு விசிடியில் பார்த்தவ அந்த படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. அது எப்படி வருங்க எதிர்பார்த்தாங்க. அது காரணம் என்னென்னா அந்த ஹீரோ. நீங்கள் அது இன்றைக்கி வந்து 1.5 கோடி பேர் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லீக்கான ஒரு படத்தை 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னும் போது மீதி இருக்கிறவங்க எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஒரு 6 கோடி பேர், 12 கோடி பேரில் 6 கோடி பேரில் ஒரு 3 கோடி பேர் வருவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்படின்ட்டு எங்கெங்கே வரப்போகிறாங்க அவங்களாம் அப்படின்னு. ஆனால் விஜய்க்காக அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருந்தது, ஹவுஸ்ஃபுல். அது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை மாதிரியான நகரத்திற்குள் இருக்கிறவங்களாம் திருப்பதி, நகரி, ஊத்துக்காடு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போய் படம் பார்த்துருக்காங்க. சித்தூர் பக்கத்தில். இந்த பக்கம் நீங்கள் கேரளா பார்டரில் இருக்கிறவங்களாம் அங்கே போய் பார்த்துருக்காங்க. சென்னை, அப்புறம் வட தமிழ்நாடு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பெங்களூர் போய் படம் பார்த்துருக்காங்க. 6 மணி காட்சி காலையில். அப்போ எவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். வந்து அதனால் இது இணையத்தில் லீக் ஆகிடுச்சு, 6 மாதம் டிலே ஆகிடுச்சு. அப்படிலாம் தாண்டி விஜய் ரசிகர்கள் நினச்சா அந்த படத்தை ஹிட்படம் ஆக்கிடுவாங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் ஜனநாயகன். இன்னொன்று, நேற்று படம் பார்த்துட்டு வந்தவங்களே சொன்ன வார்த்தை என்னென்னாக்கா, இனிமேல் விஜய் சாருடைய படம் எது ரிலீஸ் ஆனாலும் எங்களுக்கு பொங்கல் கொண்டாட்டமாக தான் இருக்கும், ரீ ரிலீஸ் அப்படி கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு உங்களுக்கு ஜனநாயகம் முன்னாடியே வந்து ரீ ரிலீஸ்லாம் எத்தனை ரீ ரிலீஸ்க்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்து, இதுக்கு வந்து அந்த ரீ ரிலீஸ்லாம் வந்து ஃப்ளாட் 100 ரூபா அப்படிலாம் டிக்கெட் போட்டு விற்றாங்க. எல்லாம் 100 ரூபான்னு. ஆனால் ரீ ரிலீஸில் அதிகமாக வசூலை கொடுத்தது விஜய் படங்கள் தான் வந்து.
இனிமேல் பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படமாக ரீரிலீஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதை நாங்கள் கொண்டாட தான் போகிறோம் அப்படின்னு. இதை தவிர நேற்று தியேட்டருக்காரங்களாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. நிறைய தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் திருவிழா மாதிரி எங்கள் தியேட்டர் இருந்ததுங்க. வாழை மரம் கட்டி, இது கட்டி, பேனர் கட்டி, அவ்வளோ கூட்டம் ஜேஜேன்னு. எப்பவுமே அப்படி தானே. இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடத்தில் எப்பவுமே ஜேஜேன்னு கூட்டம் இருந்தால் தான் அந்த ஓனருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த நல்ல கடை தான்ப்பா இது, எப்பயுமே கூட்டம் இருக்குது, தரமான பொருள் தான் விற்பாங்க, ஒரு போனன்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு ஈ அடிச்சு கிடக்குது, ஒரு ஹோட்டலில் காற்று ஆடி கிடக்குது, அவன் பாட்டு வடையை சுட்டு அப்படி ஈ ஓட்டிங்கிறான்னு வச்சுங்க. அதுக்குள்ளே போகணும்னு சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக மனசே வராது. அப்படி ஒரு கொண்டாட்டமாக மாறி இருக்குது. அந்த பேனர்லாம் இருக்குது, அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க வந்து. அதனால் அவர்கள் ஒரு கோரிக்கையாக, நீங்கள் சிஎம்மாக இருங்க, நல்லாட்சி கொடுங்க, மக்களுக்காக சேவை பண்ணுங்கள், அதே வேளை தமிழ் சினிமா இருக்குது, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் கால்ஷீட் கொடுத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்துடலான்னு ஒரு கோரிக்கையாக கேட்க போகிறாங்களாம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வந்து. அதுக்கு சிஎம் விஜய் எப்படி ஒத்துப்பாருன்னு தெரியல. சார், குறிப்பாக குழந்தைங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு எல்லோரும் வீட்டில் வந்து ஒரு அன்பு தொல்லையாக இருக்கிற வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. எப்படி சார்? ஆமாம், சோஷியல் மீடியாலாம் 2-3 பேர்லாம் போட்டிருக்காங்க வந்து. ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து தியேட்டரில் அந்த பேனர்லாம் காமிச்சிட்டு கவுண்டரில் போய் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு, இல்லை பாப்பா நீ பார்க்க முடியாது, 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்த்துக்க. என்ன இது ரூல்ஸ்ன்னே தெரியல வந்து. வித்தியாசமாக இருக்குது வந்து. ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, 18 வயசுக்கு கீழே வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதே வேளையில் 4 வாரம் கழிச்சு அது ஓடிடியில் வரும், நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து என்னன்னு தெரியல. அதை பார்ப்பா. அதுக்கப்புறம் சமாதானமே ஆகலை. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஹீரோவா என்னம்மா எப்படி மாறி இருக்காரு. அதனால தானே இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றம் சாட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி ஏமாற்றி ஓட்டை வாங்கின்னு போயிட்டீங்க நீங்கள், இதெல்லாம் ஒரு காரணமா? இப்போ அவங்க பார்த்துருப்பாங்க வந்து. இது ஒரு இந்த 18+ அப்படின்ட்டு வந்து குழந்தைகள் பார்க்காதது ஒரு சின்ன பின்னடைவு தான். அது கண்டிப்பாக அந்த பின்னடைவு ஒத்துக்குன்னு தான் ஆகணும். குறிப்பாக இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ சார் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படம் வந்து? நேற்று வரைக்கும், இப்போது இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 91 கோடி ரூபாய். அக்யூரேட்டாக சொல்லணும், அக்யூரேட்டாக கூட இல்லை, ஓரளவுக்கு வந்து. உங்களுக்கு ஓவர்சீஸ் வந்து என்னென்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓவர்சீஸில் 34 கோடி ரூபாய் அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. நான் இதான் புள்ளி வரத்தை கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஓவர்சீஸ்லேயே அதிகமாக கலெக்ட் பண்ணது வந்து நார்த் அமெரிக்கா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நீங்கள் தமிழ் படங்களில் எந்த படங்கள் போட்டாலும் வீக் டேஸில் வந்து படம் பார்க்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியன்ஸோடைய எதுவும் என்னென்னா, அவங்க வந்து வீக்கெண்டை கொண்டாடுறவங்க. வேர்ல்டுலேயே வந்து வீக்கெண்டை தரமாக கொண்டாடுறவங்க யாருன்னா ஆஸ்திரேலியன் தான். ஏன்னா ஒரு வாரம் முழுக்க அவங்க சம்பாதித்த அந்த சம்பாதியத்தினுடைய பெரும்பகுதியை வாரத்தோட கடைசி நாளில் பீச்சு, பாரு, பொழுதுபோக்கு பூங்கா, ஹோட்டல் இப்படி கொண்டாடுறவங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வீக் எண்டில் வந்து அந்த திரைப்படங்கள் வந்து ஒரு கூட்டம் வரும். ஆனால் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் அங்கே முதல் நாள் வசதி 2.25 கோடி நம்ம இந்திய மதிப்பில் இதுவாகிருக்குது, கலெக்ஷன் ஆகிருக்குது. மொத்தமாக ஒரு 34 கோடி ரூபான்னு வரவேற்க விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு 28 கோடி, மொத்தமாக சேர்க்கும்போது 91 கோடி ரூபாய். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரத்தில் 100 கோடி தாண்டி, 100 கோடி விங்குக்குள்ளே வந்தாச்சு, 100 கோடி தாண்டி போயிருக்கோம். நாளை மறுநாள் வந்து சனி ஞாயிறு வந்து. அதனால் வீக்கெண்டுக்கான கூட்டம் வந்து ஓவர்சீஸ்லேயும், குறிப்பாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்வாங்க வந்து நார்த் இந்தியாவை. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நீட் போராட்டம். இந்த மீடியாக்கள் எல்லாம் நீட்டுன்னு அந்த டெல்லியில் நடக்கிற நீட் போராட்டத்தை இது பண்ணிட்டாங்க. இது அப்படியே இதுவாகிடுச்சு. ஆனாலும் வந்து இவர் பாபி தியோல் ஒரு பெரிய இது. அங்கே பாம்பேலாம் அந்த படம் நல்லா ஓடி இருக்குது. குறிப்பாக ஜனநாயகன் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வருவாங்க வந்து. நீங்கள் இப்போ இணையத்தில் பார்த்தவங்களே ரிப்பீட் ஆடியன்ஸ் தானே அவங்க. நீங்கள் பார்த்துட்டு படம் வெளியே வந்து இதெல்லாம் பண்ணாங்க வந்து, பகவந்த் கேசரிகர் இது மொக்கையான படம்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிறவங்க ஏன் வராங்க தேட்டருக்குள்ளே? அவங்களே ரிப்பீட் ஆடியன்ஸு. நீங்கள் 4 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் மறுபடியும் வருவாங்க. என்ன தான் பார்க்கலாம் அது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரிப்பீட் ஆடியன்ஸ் உண்டு. கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.